எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஏ நண்டு, நீ ராஜி தங்கச்சி தானே? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். ஒரு அக்கா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஒரு அக்காவா? யாரு? எனக்கு தெரியாதுல. யாரு உங்க அக்காவா கொடுக்க சொன்னா? இல்ல, வேற அக்கா. வேற அக்கானா யாரு? எனக்கு தெரியாது. நான் போறேன், எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. ஏய் நில்லு. ஏய் நண்டு, யாரு கொடுத்துருப்பாங்க? என்ன லெட்டர் இது? ஒருவேளை லீவ் லெட்டரோ? நம்ம கிளாஸ்ல இருந்து யாராவது கேர்ள்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்களோ? சரி முத்து, எதுக்கடா இவ்வளோ யோசிக்கிற? உனக்கு தானே வந்திருக்கு, ஓபன் பண்ணி படி. அடே எப்பா, ஒரு பக்கத்துக்கு இருக்கு. அன்புள்ள முத்துவா? யாரா அது? இதை கொடுத்தது முதல்ல எந்த பொண்ணா இருக்கும்? ராஜி இல்லைன்னு இந்த பாப்பா சொல்லுது. ஐஸ் இப்பதான் போனா, ஒருவேளை அவ கொடுத்துருப்பாளோ? ஒருவேளை கோமதியா இருக்குமோ? ஆனா முத்து, உன் லெவலுக்கு நீ எல்லாம் இந்த பொண்ணுங்களை யோசிக்கலாமா? ஒரு ஹை லெவல்ல யோசிடா, முதல்ல படி. அன்புள்ள முத்து, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எப்பவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்ககிட்ட தினமும் நேரில் வந்து பேசணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கும். யாருடா அது? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன பயம்? அவ்வளோ டெரர் பீஸாவா இருக்கேன். இது யாரு? எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அப்போ ஒருவேளை நம்ம கிளாஸ் தானோ? நீங்கள் உங்கள் கடையில் உட்காந்துருக்கும் போது உங்களை பார்க்குறதுக்காகவே உங்கள் கடைக்கு ஏதாவது வாங்குறதுக்கு வருவேன். அது எனக்கு தேவையே இல்லைன்னா கூட வாங்க வருவேன். அதே மாதிரி நீங்கள் பால் ஊற்றுற அன்னைக்கு உங்ககிட்ட தான் பால் வாங்குவேன். இது யார் எழுதின லெட்டரா இருக்கும்? கடைக்கு வருவேங்கிறா, என்கிட்ட பால் வாங்குவேங்கிறா. என்கிட்ட யார் யாரெல்லாம் பால் வாங்குறாங்க? நிறைய பொண்ணுங்க வாங்குறாங்க. அதில் யார் எழுதின லெட்டரா இருக்கும் இது? எப்பவும் உங்களையே பார்த்துக்கிட்டு உங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் நீங்கள் வெளியூருக்கு போக போகிறதா கேள்விப்பட்டேன். அது நிஜமா? அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை நான் எப்படி பார்ப்பேன்? நீங்கள் வெளியூருக்கு படிக்க போயிட்டீங்கன்னா என்னால் அங்கே உங்கள் கூட வர முடியாது. அப்புறம் நான் உங்களை எப்படி எப்பவும் பார்ப்பேன்? ஆனால் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இங்கேயே இருந்து. உங்களை நேராக பார்த்து பேசுகிறதுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஆனால் உங்ககிட்ட கற்பனையில் எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் 1 மாதம் தான் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெளியூருக்கு மேல் படிப்பு படிக்க போயிடுவீங்கல்ல. அதுக்குள்ளே எப்படியாவது என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடணும்னு தான் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சு இந்த லெட்டரை எழுதிட்டேன். இதை யார்கிட்டையாவது கொடுத்து தான் உங்ககிட்ட கொடுக்கணும். நீங்கள் யாருன்னு தேடுவீங்களா என்ன? ஆனால் நீங்கள் எப்படியும் படிப்புக்காக வெளியூர் போய் தானே ஆகணும். எனக்காக இங்கேயே இருக்க முடியாதுல்ல. நானும் உங்களை இருக்க சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு என்ன உரிமை இருக்குது அதை சொல்கிறதுக்கு? நீங்கள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு வேளை வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா லீவுக்கு மட்டுமாவது இங்கே வருவீங்கள்ல, அப்போ உங்களை பார்த்துக்கிடுவேன். இப்படிக்கு எப்பவும் உங்கள் நினைப்பிலேயே இருக்கும் உங்கள் ... இது எவ பார்த்த வேலை? இப்படி உருகி உருகி எழுதியிருக்கா நம்மளை நினைச்சு. முத்து, நீ அவ்வளோ அழகாவாடா இருக்க. ஆனா முத்து, இந்த ஊர்லயே உனக்கு இவ்வளோ கிராக்கின்னா நீ எல்லாம் சென்னைக்கு போயிட்டேனா படிக்க விட மாட்டாளுகளோ? அச்சச்சோ, இது யார் பார்த்த வேலையா இருக்கும்? முதல்ல இந்த விஷயத்த ப்ரோ கிட்ட போய் சொல்லணும். இந்த லெட்டரை ப்ரோ கிட்ட காட்டணும். ரைட், இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஸ்கூலில் போயிட்டு மேற்கொண்டு என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனாலும் நமக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதியிருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கிளுகிளுப்பாக தான் இருக்கு. வாடா முத்து, வயசுக்கு வந்துட்ட, வா வா வா. கருப்பா, என்கிட்ட பேசுடா. நீ என்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? கிளாஸ் ரூம்லயும் பேச மாட்டேங்கிற, இன்டர்வல் பீரியட்லயும் பேச மாட்டேங்கிற, பிடி பீரியட்லயும் பேச மாட்டேங்கிற. இந்த மாதிரி அப்படி பண்ண மாட்டேன்டா, பேசுடா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உன்னை என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு. போயிடு, பேசவே மாட்டேன். தப்பு தான்டா நான் பண்ணது, சாரிடா. உன் சாரியை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். கருப்பா கருப்பா பேசுடா. ஆக்சுவலா நீ என்னை அடிச்சதுக்கு நான் தாண்டா உன் மேல கோவப்படணும். ஆனா நீ மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க. உன்னை பேசாதன்னு சொன்னேன். அவ ஏன் தங்கச்சி தானடா, உனக்கு என்ன? அவ என் மானு. உங்க அப்பா அடிச்சதுனால திருப்பி அடிக்க முடியல என்னால. இதுவே அவ மேல நீ கையை வச்சிருந்தேன்னா உன் கையை ஒடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்த்துருந்துருப்பேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணேன்னு வச்சுக்கோ. பண்ண மாட்டேன்டா. அவளை யாரும் அடிச்சா இல்ல, பார்த்தாலே அவங்க கண்ணு மொழியும் நோண்டிடுவேன். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரிடா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். கருப்பா பேசுடா. உனக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுக்க தைரியம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்குடா லவ் பண்ற? அவ பாவம், அவ என்னடா பண்ணா உன்ன? கடைசி வரைக்கும் உன்னை காட்டி கொடுக்காமலே இருந்திருக்கா. அவ மட்டும் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த அடியெல்லாம் உனக்கு விழுந்திருக்கிறது. ராஸ்கல், அதையும் சொல்ல விடாம அந்த பிள்ளை கிட்ட சாமி கண்ணை குத்திரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி பொய் சுத்தியம் வாங்கியிருக்க. கருப்பா சாரிடா.
என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு இன்னும் ஒன்று அடிக்கணும்னு தான் வெறியாகுது. ஓடிடுது தயவு செஞ்சு. ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ? நானும் நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா ப்ரோ? காலையில் நீயும் மானும் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் ராஜி தங்கச்சி இல்லை? ஆமாம், அந்த குட்டி பாப்பா. அவளுக்கு என்ன? இங்கே பாரு, அந்த பாப்பா இந்த லெட்டரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. லெட்டரா? என்ன லெட்டர்? லீவ் லெட்டரா? அப்படிதான் நானும் நினச்சி ஓப்பன் பண்ணேன். படிச்சு பாரு. அன்புள்ள முத்துவா? என்ன லவ் லெட்டரா? லவ் லெட்டரா? ஒருவேளை எனக்கு வந்திருக்குமோ? மாத்தி கொடுத்துட்டாளா? ஏன் மொக்கராசு, அதுல தான் அன்புள்ள முத்துன்னு தெளிவா போட்டிருக்குல்ல. உன் பேர் என்ன? முத்துவா? நானும் முத்து தான்டா, மறந்துட்டியா? ஏ ஆமாடா, அவனும் முத்து தானே. நீ முத்து கால, நான் முத்துக்குமார், 2 பேரும் முத்து தானே. ஒருவேளை அவனுக்கு வந்த லெட்டரா இருக்குமோடா? ஏன் ப்ரோ, நானே இவ்வளோ நேரம் எனக்கு வந்த லெட்டர்னு நினைச்சு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன். இருந்தாலும் இது எனக்கு வந்தது தான். நீ முழுசா படி, நல்லா தெரியும். எனக்கு என்னமோ எனக்கு தான் ஐஸ் எழுதியிருப்பான்னு தோணுது. உன் தலை, அவ தான் தெளிவா சொல்லியிருக்கா. கடையில உட்காந்துருக்கும் போது பார்த்திருக்கேன், பால் ஊத்தும் போது பார்த்திருக்கேன்னு. நீ என்னைக்கு விளக்குன பால் ஊத்துன? என்னைக்கு கடையில உட்காந்த? இருடா. உங்களையும் நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் டாட்னா யாரா? அது தெரியாம தானடா கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கேன். தெரிஞ்சேன்னா அவகிட்டே போய் கேட்டிருக்க மாட்டேன். ஏண்டா தம்பி, நீ ஹையர் ஸ்டடீஸ்க்கு சென்னை போறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. யார்கிட்டயாவது சொன்னியா? நம்ம தான் இன்னும் எம்ஆர் கிட்டயே சொல்லலையே ப்ரோ. நம்ம 2 பேரும் தானே பேசணும். அது எப்படி தெரிஞ்சிருக்கும் வேற யாருக்கும்? அதுதான் கேட்குறேன். ஏன்டா முத்து, ஒருவேளை உனக்கு நீயே எழுதிக்கிட்டியா? இங்க பாரு, நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏறி மிதிச்சிருவேன், ஓடி இறங்கிட்டு. ஏன்டா கருப்பா, ஒருவேளை நீ எழுதுனியாடா அவனுக்கு? இல்ல நீ தான் உன் தம்பியை ரொம்ப லவ் பண்ற. ஒருவேளை நீ எழுதுனியோன்னு எனக்கு ஒரு டவுட். அவன் சொல்லதான் செஞ்சான், நான் செஞ்சிருவேன். ஓடிரு. எனக்கு என்னமோ அது எனக்கு வந்து லெட்டர்னு தான் தோணுது. எதுக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீ இவன் அவ்வளவு அடிச்சியே வாயில அடிச்சிருந்திருக்கணும், பேச முடியாத அளவுக்கு. அடே போய் தொலைடா, நானே டென்ஷன்ல இருக்கேன். போங்கடா. தம்பி, இது யார் எழுதியிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல ப்ரோ, ஆனா இது கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் எழுதுனதுன்னு தோணுதா உனக்கு? ஏன் ப்ரோ, உனக்கு அப்படி தோணலையா? இல்ல யார் எழுதுனாங்கன்னு எனக்கும் அக்யூரேட்டா தெரியல. ஆனா எழுதுனவங்களுக்கு நீ வெளியூர் போறது பிடிக்கல. எஸ் ப்ரோ, ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் என்ன க்ளோஸா வாட்ச் பண்றாங்கன்னு தெரியுது. இல்லடா தம்பி, நம்மளையா? அவங்க லெட்டர்ல நீ பால் ஊத்துறதையும் கடையில் உட்காந்துருக்கிறதையும் பத்தி சொன்னாங்க, ஓகே. ஆனா நம்ம 2 பேரும் மட்டும்தானே இந்த விஷயத்தை பத்தி பேசணும். நீ வெளியூருக்கு போறத பத்தி அப்பா கிட்ட கூட இன்னும் சொல்லல. ஆமா ப்ரோ, பாத்தியா? ஸோ யாரோ நம்ம 2 பேரையுமே க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. ஆனா லெட்டர் எனக்கு என்னோட பேர் போட்டு தானே ப்ரோ இருக்கு. தெரியல, நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு. அடுத்து இந்த மாதிரி லெட்டர் வந்தா பார்க்கலாம். கோமதி தண்ணல. ஏய் ராஜி, கோமதி, என்ன எங்களை பார்த்து பல்ல காட்டுறீங்க? உங்களை பார்த்துல, அந்த அண்ணனை பார்த்து. ஏய் என்ன? ஒண்ணும் இல்ல. வாழை ஓடிடுவோம், அடிச்சிருவாங்க அப்புறம். ஏய் நில்லு. என்னனே? எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல சும்மாதான். சும்மா எங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு? எங்களை பார்த்தா என்ன சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கா? ஏ ரெட்ட குடுமி, அப்படி குடுமியை பிடிச்சு ஆஞ்சிருவேன். எதுக்கு சிரிச்சேன் அண்ணனை பார்த்து? சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லலைன்னா குடுமையை நிஜமாவே அவுத்து விட்டுருவேன். எங்க டீச்சர்ட்ட சொல்லி கொடுப்பேன். போய் சொல்லு போ. கூட்டிட்டு வா, நானும் கேட்கறேன். உங்க ஸ்டூடெண்ட் என்ன பார்த்து சிரிச்சான்னு நான் சொல்றேன். போ. முளைச்சு 3 ஏழை விடல, அதுக்குள்ள ஆம்பளை பசங்களை பார்த்து சிரிக்கிறான்னு நான் சொல்லட்டுமா? வேண்டாம். அப்புறம் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. இல்லண்ணே, நீங்களும் மலரும் லவ் பண்றீங்கன்னு எங்க கிளாஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் நாங்களும் பேசிக்கிட்டே வந்தோம். உங்களை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. டாடா, நீ ஆரம்பிச்சு வச்சது எங்க வந்து நிக்குதுன்னு பாரு. இந்த அருந்தவாளி இப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்கூல் முழுக்க சொல்லிட்டா போல. ஏய், உங்களுக்கு யார் சொன்னது? மலர் தான் சொன்னா. சரி, கிளாஸ்க்கு ஓடுங்க. நீ வந்துருல, வாழ. இந்த மானுக்கு வாய் சும்மாவே இருக்காது. யாருக்கிட்டையும் சொல்லாத, ரகசியமா வச்சுக்கோன்னு சொன்னேன். ஸ்கூல் முழுக்க தண்டோரா போட்டாச்சு. எல்லாம் நீ ஆரம்பிச்சு வச்சது தாண்டா. ப்ரோ, நான் வெண்ணிலா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அதுவும் மானு பேரை கூட சொல்லல. ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சாலே பாரு, கிளாஸ் முழுக்க தெரிஞ்சிருச்சு. இனி ஸ்கூல் முழுக்க தெரிஞ்சிரும். நீ தான் மானு கிட்ட ஆமான்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் உனக்கு என்ன கவலை? ஷூ, சரி நட. இந்த லெட்டர் எதுக்கும் பத்திரமா வை. யாரோட ஹேண்ட் ரைட்டிங்கோடையாவது கம்பேர் பண்ணி பார்ப்போம். கொடு. சரி வா, கிளாஸ்க்கு போகலாம்.
இந்தாங்க. ராஜாத்தி நீ எதுக்குற அந்த வேலை பார்க்குற? போய் வீடு பாடம் எழுது போ. நீங்க பால் கறக்கறத பார்க்க வந்தேன் மாமா. பால் கறக்குறதெல்லாம் யாருமே பார்க்க கூடாதுடா, நீ போய் எழுது போ. எதுக்கு மாமா? எதுக்கு பார்க்க கூடாது? அது அப்படித்தான், பார்த்தா அதுக்கப்புறம் பால் சரியா சுரக்காது. அப்படியா? அப்ப நீங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டா பால் கறப்பீங்க? இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ம், சரிங்க மாமா. இப்ப நான் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? பார்க்கவே கூடாது. என்ன மாமா? மாமா இந்தாங்க தண்ணி. நீ எல்லாம் கருப்ப மாம்சு பால் கறக்கும் போது பார்த்த? நானு பால் கறக்கிறதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கருப்பனை தான் பார்ப்பேன். டேய் தண்ணி இவ்வளவு எதுக்குடா? மாமா நீங்க தானே தண்ணி கொண்டு வர சொன்னீங்க. மாட்டு மடியை கழுவுறதுக்கு ஒரு செம்புல கொண்டு வர சொன்னேன், அதுக்கு இவ்வளவு பெரிய வாளியை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தீங்களா? எல்லா மாட்டுக்கும் வேணும்ல. அழகு பிள்ளை, அறிவு பிள்ளை. சரி வச்சுட்டு போங்க. மாமா நானு. நீங்களும் தாண்டா அழகு பிள்ளை, அறிவு பிள்ளை. சரி 2 பேரும் போய் எழுதுங்க போங்க. மாமா பால் கறக்கிறதுக்கு வாளி எடுத்துட்டு வரட்டுமா? மாமா நீங்க கேன்ல தானே கறப்பீங்க, கேன் எடுத்துட்டு வரட்டுமா? நீங்க 2 பேரும் முதல்ல போய் படிக்க உட்காருங்க, எதையும் எடுத்துட்டு வர வேண்டாம். உங்க அத்தை கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லுங்க. சரி. மாமா பிள்ளைங்களை எதுக்கு இங்க கொட்டாய்க்கு அனுப்புனேன்? நான் அனுப்பல மாமா, அவங்களாவே மாமா இங்க இருக்காரு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு ஆளு கொண்டா தூக்கிட்டு வந்தாங்க. சரி பிள்ளைங்க படிக்க உட்காந்துட்டாங்களா? உட்கார வச்சுட்டு தான் வந்தேன். ம் சரி கொண்டா. தாரேன் மாமா. என்ன? இல்ல முத்துக்கண்ணு மெட்ராஸுக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. எல்லாரையும் வச்சு தானே ஊர் நடப்பு உலக நடப்பு எல்லாத்தையும் சொன்னேன், இன்னொரு தனியா சொல்லணுமா? இல்ல மாமா, பிள்ளை ஆசைப்படுதுல, எதுக்கு போக விட மாட்டேங்கிறீங்க? சரி நான் கேட்குறேன், உன் பிள்ளைங்களை விட்டு நீ இருந்துருவியா? கஷ்டம்தான், இருந்தாலும் பிள்ளைங்க எதிர்காலத்தை பார்க்கணும்ல. எதிர்காலங்கிறது நம்ம கண்ணுக்கு எதுக்கையே இருக்கும்போது எங்கேயோ எதுக்கு தேடி போகணும்? இல்ல மாமா, அவன் ஆசைப்படுறான்ல. இங்க பாரு, உன்னால அவனை பிரிஞ்சு இருக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது, ஆனா என்னால எல்லாம் முடியாது, நான் அனுப்ப மாட்டேன். பிள்ளைங்க 3 இங்கே நம்ம கைக்குள்ளேயே இருக்கட்டும். அவங்க 2 பேருக்கும் என்ன வேணுமோ அது இங்கேயே தேவைக்கு அதிகமா இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டி நிக்கணும் என் பிள்ளைங்க? இங்க பாரு மரகதம், என்ன படிக்கணுமோ அதை இங்க நம்ம ஊர் காலேஜ்லயே படிக்கட்டும். அதுக்கப்புறம் இப்ப பாக்குற மாதிரியே 2 பேரும் கடையையும் பண்ணையையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிடட்டும். படிப்பு முடிஞ்சதும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா எழுதட்டும், இல்ல தொழில இறங்குறதா இருந்தா இறங்கட்டும். பிள்ளையும் சொல்லையுமா ஆபீசரா தான் இருக்கணும்னு நினைச்சான்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்கட்டும், நம்ம ஊர்லயே போஸ்டிங் வாங்கிடலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம், சொந்த தொழில பாத்துக்கிறேன்னு சொன்னா பாத்துக்கிடட்டும். ஆனா யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளைங்கள நான் வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன். சொல்லிடுற அவனுங்க கிட்ட போ போ, இல்ல பால் கறக்குறியா? இத போறேன். அந்த லெட்டர் யார் எழுதியிருப்பாங்க? ஒருவேளை இவளா இருக்குமோ? செக் பண்ணி பாத்துருவோமா? ஏய் இந்த தள்ளி உட்காரு, நானும் இன்னைக்கு மேலதான் உட்கார போறேன். ஏன் கீழே உட்காந்து படிக்க மாட்டியோ? தள்ளிக்கோடா, நான் மேலதான் உட்காருவேன். மேலேயே உட்காரட்டும், அப்பதான் செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்தா உட்காரு. உன் பேக்கை நகட்டி வை மாடு. ஏன் உனக்கு கை இருக்கா இல்லையா? உன் பேக்கு தானடா, நகட்டி வை. இல்லைன்னா நான் உன் பேக்கு மேலேயே வைப்பேன். போதுமா? உட்காந்து தொலை. அந்த பையன் இருக்கணும். இந்த லெட்டரை இவ முன்னாடி போட்டு பார்ப்போமா? a square minus b square is equal to a plus b into a minus b. என்னது இது? பாக்குறா a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. ஓபன் பண்ணி தொலை பக்கி. ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அன்புள்ள முத்து. மாமா போச்சு. அப்படின்னா இவ எழுதல, முத்து புடுங்கடா அவகிட்ட இருந்து அந்த லெட்டரை. ஏய் கொண்டா, அது என்னது இது? ஏய் கொண்டாடாத. என்னது இது? அத நீ தான் சொல்லணும். என்னது இது? என்னமோ அன்புள்ள முத்துன்னு போட்டு ஆரம்பிச்சிருக்கு. எவடா கொடுத்தா? அன்புள்ள முத்துன்னு போட்டு ஆரம்பிச்சிருக்கா. எங்க பாப்போம். அன்புள்ள முத்து. ஏய் அன்புள்ள முத்துன்னு தானே போட்டிருக்கு, முத்து காலையினா போட்டிருக்கு. நீ தானே எரும முத்து. ஏன் உங்க அண்ணன் பேர் கூட தான் முத்து, அவனுக்கு வந்த லெட்டர் தானே இது. ஏற்கனவே மானுக்கிட்ட அவன் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டான், அதே மாதிரி இப்போ உன்கிட்ட எழுதி கொடுத்து விட்டுருக்கான். யாரோ உனக்கு இதுக்கு பதில் எழுதி கொடுத்துருக்காங்க.
ஒழுங்கா சொல்லு, யார்கிட்ட வாங்கிட்டு வந்த? இல்லாட்டி அன்னைக்கு மான் அடிச்ச மாதிரி உங்க அப்பா அடிப்பாரு, உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லு, யார் கொடுத்தா? இல்லடா, நான் யாருக்கிட்டையும் வாங்கல, இந்த எனக்குள்ள கிடந்தது. பொய் சொல்லாத, சொல்லு, இது யார் கொடுத்தாங்க? அந்த ஐஸ் தானே? இல்ல, எனக்கு தெரியாது, அதுல என்ன இருக்குன்னு கூட நான் படிக்கல. அப்படின்னா வா, நட, உங்க அப்பா கிட்ட போவோம், வா. முத்து, எனக்கு தெரியாதுடா, நிஜமாவே தெரியாது. எங்க வீட்ல இருக்க ராஸ்கல், ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டிட்டு இருக்கணும். உங்க வீட்ல இருந்த மாதிரி ஆடிக்கிட்டு தெரிஞ்சேன்னா பாரு, வாழை ஒட்ட அறுத்து விட்டுருவேன். நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்குள்ள கிடந்ததுன்னு என்னன்னு எடுத்து பார்த்தேன். அதுல ஓம்பர் தாண்டா போட்டிருக்கு, எருமை. எனக்கெல்லாம் யாராவது லவ் லெட்டர் எழுத முடியுமா, இல்ல எழுத தான் விடுவேனா? என் ரேஞ்ச் என்ன? எனக்கு லவ் லெட்டர் எழுதுற தகுதி இந்த ஊருக்குள்ள யாருக்காவது இருக்கா? ஆமா, நீ பெரிய அழகு மன்மதேன். ஆமா, எனக்கெல்லாம் லெட்டர் எழுதுறதுக்கு கூட அமெரிக்காவில இருந்து ஏதாவது பொண்ணு வரும் பாரு. மூஞ்சி முகரையும் பாரு. ஒழுங்கா உட்காந்து படி, இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துருவேன். நான் கீழே உட்காந்து படிச்சுக்கிறேன் போ. அப்படி அடங்கு, உட்காரு. இங்கிலீஷ் கிராமர் எடு. முளைக்கு முன்னாடி அக்காளும் தங்கச்சியும் காதலுக்கு தூது போய்கிட்டு இருக்கீங்க. ஆளு மண்டையும் கொண்டையும் பாரு. நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இப்ப இந்த கத்து கத்துறான். இன்னும் புக்கை ஓபன் பண்றாளான்னு பாரு. பண்ண நான் பண்றேன்டா. முட்டை கண்ணி 10th படிக்கிற. இந்த தடவை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். ஃபெயில் ஆனேன்னா மறுபடியும் 10th தான் ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் ஃபெயில் ஆக மாட்டேன். அந்த நினைப்பு எப்பவும் மனசுல இருக்கணும். ஒழுங்கா படி. நிமிந்து பார்த்தேன்னா கண்ணு மொழிய நோண்டிடுவேன். புக்கை பார்த்து படி. அப்படின்னா லெட்டரை இவ எழுதல. நல்ல வேலைடா முத்து. கொஞ்ச நேரத்துல அப்பா கிட்ட மாட்டி விட்டு இருந்திருப்பா. எப்படியோ இவளை அரட்டி உருட்டி தப்பிச்சாச்சு. பேசாம மடக்கி உள்ள வை. என்ன? ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஏவி அண்ட் பிவி? அந்த கொஸ்டின் இன்னமே தான் படிக்கணும். அந்த லெட்டர் யார் எழுதியிருப்பா? தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க. இங்க கொடு. கருப்பா, இது தூக்கவே முடியல. நீ எப்படி தூக்குற? இந்திரி, உனக்கு எதுக்கு இந்த ஆகாவளி வேலை? இந்திரி, நீ ஒத்தையில கஷ்டப்படுறேன்னு வந்தேன். மாமாவை தூக்க சொல்ல வேண்டியதானே? உன்னையால இதை தூக்கிக்கிட முடியாது. ஏற்கனவே 3 மூட்டையும் உள்ளதுக்கு போட்டிருக்கேன். இது 4வது மூட்டை. தள்ளி போங்கிட்டு. உனக்கு ஒத்தாசைக்கு வந்தேன். ஒத்தாசைக்கு வர்ற ஆளை பாரு. ஆமா, இப்ப எழுதுறத விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? ஸ்கேல் உடைஞ்சு போச்சு, அதான் வாங்க வந்தேன். சரி, வாங்கிட்டு போ. சரி. நில்லு. என்ன? இங்க வா. என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? என்ன செஞ்சேன்? ஒழுங்கா உட்காந்து எழுதுன்னு சொன்னா எழுதிக்கிட்டு தான் இருந்தேன். கணக்கு நோட்ல கோடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அழுத்தி அமைக்கிட்டேன், அது உடைஞ்சு போச்சு. நான் அதை கேட்கல. லஞ்ச் பீரியட்ல ராஜி கிரவுண்ட்ல எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிக்கிட்டு இருந்தா? நீ ஏதோ சொன்னையா? நான் ஒண்ணுமே சொல்லல. பொய் சொல்லாத, ஓட்ல தூக்கி தொங்க விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன செஞ்சேன்? கிளாஸ்ல எல்லார்கிட்டையும் சொன்னையா நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு? அதுவா? அது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உன் கிளாஸ் கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல, ஆமா. அவன் காலையில அவனோட மேத்ஸ் நோட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனான். இன்டர்வல் பீரியட்ல உன்கிட்ட கொடுக்க சொல்லி. என்கிட்ட கொடுக்க சொல்லியா? ஆமா, அதுக்கு நான் கேட்டேன், உன் பக்கத்துல தானடா கருப்பன் உட்காந்துருக்கான், நீயே போய் கொடுக்க வேண்டியதானேன்னு. கரெக்டா தான் கேட்டிருக்க. கரெக்டா தானே கேட்டிருக்கேன்? கரெக்டா தான் கேட்டிருக்க. ஆனா நீ இன்னும் சொல்ல வந்தது சொல்லல. மேல சொல்லு. அதுக்கு அவன் சொன்னா, என்கிட்ட அவன் பேச மாட்டான், நீயே கொடுத்துரு அப்படின்னு. அம்மா, நீ அவன் கூட பேச மாட்டியா? அதெல்லாம் பேசுவனே. அப்புறம் அவன் எதுக்கு என்கிட்ட அப்படி சொன்னான்? நீ மேல சொல்லு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நீ அன்னைக்கு அவன் எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்ததுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டேல, சரி அதுல இருந்து நீங்க 2 பேரும் பேச மாட்டீங்க போல அப்படின்னு நினைச்சு நோட்டை நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். வாங்கி எங்க டெஸ்க்ல தாண்டா வச்சிருந்தேன். இது டெஸ்க்ல தாண்டாவா? தெரியாம டா போட்டேன். சரி சொல்லு. நான் டெஸ்க்ல வச்சிருந்தேனா, அப்பம்போது ராஜி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுல முன்னாடி அவன் பேருக்கு கீழே பூ படம் வரைஞ்சு வச்சிருந்தான். சரி. ஐ லவ் யூ மலர் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான். சரி. மலர்னா நான் தானே அப்படின்னு ராஜியும் கோமதியும் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல அவன் பூ படத்தை தானே வரைஞ்சு வச்சிருக்கான், அதை தான் லவ் பண்றான் அப்படின்னு. சரி, இன்னும் நீ மேட்டருக்கு வரல. இருக்காருப்பா, வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி சொல்லு. அதுக்கு அவ சொன்னா, பூவை எல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? அப்படியே லவ் பண்ணாலும் அதை எதுக்கு நோட்டில் வரைஞ்சி வைக்கணும்? அப்படியே வரைஞ்சி வச்சாலும் எதுக்கு ஐ லவ் யூ மலர்னு எழுதணும்? அப்படியே எழுதி வச்சாலும் அதை எதுக்கு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா. கரெக்டா தான் கேட்டிருக்கா. அப்பம்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் பேசுறத எங்க கருப்பை மட்டும் கேட்டான்னா உங்களை அடிச்சு போடுவான் அப்படின்னு சொன்னேன்.
என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏன்னா நானும் கருப்பனும் லவ் பண்றோம், என்கிட்ட வேற யாராவது வந்து பேசினா கருப்பன் அவங்களே அடிப்பான், என்னையும் வேற யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னேன். சுத்தம். அப்புறம் இப்ப சொல்லு, நானா கொஞ்சம் சொன்னேன்? சொல்லு கருப்பா, நானா சொன்னேன்? கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த அந்த நோட்டு எங்க? நான் மத்தியான லஞ்ச் பீரியட்லயே அவன் கிளாஸ்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா, அப்பமே கொண்டே கொடுத்துட்டேன். நீ அப்ப எங்க போன? தொங்க போனேன். ஏன் கோவப்படுற? யார்கிட்டயும் சொல்லாதன்னு படிச்சு சொல்லிவிட்டேன். இப்படி கிளாஸ் முழுக்க சொல்லி வச்சுட்டேன். இனி நாளைக்கு ஸ்கூல் முழுக்க தெரிஞ்சிரும். தெரிஞ்சிட்டு போகுது, நீ எதுக்கு பயப்படுற? தெரிஞ்சிட்டு போகுதா? ஆமா, உனக்கு பயமா இல்லையா? எதுக்கு பயப்படணும்? யாராவது வந்து உன்னை ஏதாவது திட்டினாங்கன்னா, அடிச்சாங்கன்னா? யார் அடிப்பா? யார் திட்டுவா? அதான் உங்க அப்பா இல்லாட்டி உங்க அம்மா. அதான் நீ இருக்கல அவங்கள அடிக்கிறதுக்கு. எங்க அண்ணனையே போட்டு அந்த அடி அடிச்சிருக்க. என்னை யாரும் அப்படி அடிச்சா திட்டுனா நீ சும்மா விட்டுருவியாக்கும்? சொல்லு. எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப பாரமேற்றி வைத்ததார். சொல்லு கருப்பா, அடிச்சிருவேல. மனு சரி போய் ஸ்கேல் வாங்கிட்டு எழுத உட்காரு போ, நான் வந்துடுறேன். கருப்பா, இந்த அரிசி மூட்டையை தூக்குறேல அப்படின்னா நீ என்னையும் தூக்கிடுவியா? தூக்கிடுவேன். இங்க தூக்கு. இப்போ வேண்டாம், வீட்டுக்கு போய் தூக்குறேன். இது ரோடு, எல்லாரும் பார்ப்பாங்க. சரி நீ வீட்டுக்கு போ. டாடா. டாட்டா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வருமன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ, ஏலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். மூட்டை தூக்கி உள்ள போட்டுட்டு வா. தூக்க முடியல, கனமா இருக்கு. இப்பதான் ஈஸியா தூக்கி போட்டுருவேன்னு சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்போ கணக்குது. நான் வேணா ஒத்தாசிக்கு வரவா? நீ போய் எழுது, நான் வரேன். சீக்கிரம் வா. வரேன் போ.